ஸோ ஸ்டெம் செல்ஸ்னால் என்னென்னா இது வந்து ஒரு நம்ம உடல்லையே இருக்கிற ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்குவாட் மாதிரி. ஸோ அது பாட்டுக்கு அது எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம எலும்பு மஜ்ஜையில் இருக்கும், கொழுப்பு நம்ம ஃபேட்டில் இருக்கிற வயிற்றில் இருக்கிற கொழுப்பு இருக்கு இல்லையா, அங்கேருந்து எடுக்கலாம், அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து எடுக்கலாம், இல்லை நம்ம ஓன் பிளட்லேருந்தே வந்து ஃபில்கிராஸ்டம்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஸ்டெம் செல்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம லேபில் வச்சு நம்ம எடுக்கலாம். இல்லை குழந்தைங்களோட மில்க் டூத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மில்க் டூத்லேருந்து எடுக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் பிளேசஸ்லேருந்து நம்ம எடுக்கலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அபண்டண்ட்டாக இருக்கிறது அம்பிளிக்கல் கார்ட், நம்ம தொப்புள் கொடியிலேருந்து கிடைக்கிறது அண்ட் த பிளாசென்டல் டிஷ்யூஸ்லேருந்து நம்ம கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் இந்த இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அம்பிளிக்கல் கார்ட் டிரைவ்டு ஸ்டெம் செல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஆர் பேஷண்ட்டோட ஓன் போன் மேரோலேருந்தே அந்த செல்ஸை எடுத்து அதை வந்து மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸாக மாற்றி அதை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஐவி மூலிமா தான் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக மெத்தடு. அவங்க ப்ராப்ளி ஒரு 2 மணி நேரம் நார்மல் ஐவியில் தான், ஒன்றும் பெயின்லாம் எதுவும் இருக்காது, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை முக்கியமானது. ஸோ இது நான் சொன்ன எந்தெந்த சோர்ஸ்லேருந்து கிடைக்கும்னா இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஃப்ளமேஷன், அந்த புண்ணாக்கும், கிட்னியை வந்து புண்ணாயிரும். அந்த புண்ணை வந்து சரி செய்கிறதுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் ஹெல்ப் பண்ணும். அண்டு தழும்பு ஃபார்ம் ஆயிரும். புண்ணாகி அடுத்தது இங்கே இந்த இடத்துல புண்ணாச்சுன்னா என்ன ஆகும், அடுத்தது இந்த இடத்துல வந்து தழும்பு ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ இன்ஃப்ளமேஷன், ஃபைப்ரோசிஸ் ரெண்டையுமே சரி செய்கிறது இந்த ஸ்டெம் செல்ஸ். அண்ட் இந்த மைக்ரோ என்விரான்மெண்ட் உள்ள கிட்னிக்குள்ளார நிறையா ஸ்பேர் பார்ட்ஸ், நம்ம விவேக் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். அதாவது கிளாமர்லெஸ்ஸு, அந்த வில்லை, டிபியூல்ஸு, பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ், இதெல்லாமே வந்து சீராக்கிறது இந்த ஸ்டெம் செல்ஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷனை வந்து கம்மி செய்யுது, ஃபைப்ரோசிஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அண்டு இந்த எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்ன்னு இருக்குது, அந்த இதை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் இன்ஃப்ளமேஷன் நம்ம கம்மியாகுது. அண்டு அந்த இம்யூன் சிஸ்டம், நம்மளோட எதிர்ப்பு சக்தி அணுக்களில் வந்து ரொம்ப ஓவராக வேலை செய்யும். இந்த ஓவராக வேலை செய்கிறதையும் கண்ட்ரோல் கொண்டாடும். அண்ட் இதனால் நம்ம அந்த கிட்னியில் இருக்கிற இதெல்லாம் டேமேஜ்ட் கிட்னி செல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும். ஸோ இந்த கிட்னி ஃபங்க்ஷனை அதனால் இம்ப்ரூவ் பண்ணுது. நம்பர் ஆஃப் டயாலிசிஸை வந்து கம்மி பண்ணுது. ஒரு பேஷண்ட்டுக்கு நிறைய ஸ்டடீஸ் பின்னாடி நான் சொல்கிறேன். இந்த கிட்னி ஸ்டெம் செல் போட்டதுனால அவங்க ஒரு வாரத்துக்கு 3 தடவை டயாலிசிஸ் போயிட்டு இருந்தவங்க ஒரு தடவையாக வந்துட்டாங்க, ஜஸ்ட் வித் 2-3 இன்ஜெக்ஷன் போட்டதுலேயே. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நோட் ஒன்று சொல்கிறாங்க, grow a new kidney but significant improvement in the health remains. அதுதான் ஒரு பெரிய முக்கியமான தருணம் அப்படிங்கிறாங்க.